Morning, friends. This is Balaji from Chennai. Savings and investment channel. So every week on Sundays, I try to put one session detail on awareness for share market for beginners. So இன்னைக்கு I'll be covering why the market is fluctuating. So this is the plan I'm going to deliver to you today. So please listen and subscribe and also comment. So for my further improvement in my presentation. So எல்லாருக்கும் இனிய வணக்கம். ஷேர் மார்க்கெட் அவேர்னஸ் பிகினர்ஸ்க்கு வாரம் ஒரு செஷன் போட்டுட்ருக்கேன். அதில் இன்னைக்கு செஷன் நம்பர் 10 போடுறேன். அதில் ஏன் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு. ஸோ ஏற்கனவே நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன்றது காமன் மித்ஸ் அபவுட் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், என்னென்ன மாயை இருக்குது அப்படின்னு. அப்புறம் டேர்ம் பேசிக்ஸ் டேர்ம்ஸ், அப்புறம் பிஎஸ்சின்னா என்எஸ்சின்னா என்ன, and how to use opportunities available to earn a reasonable money using TEPT technique, and principles to be followed for doing share market investments, types of trading, market and primary and secondary, comparison of yield of investment bank FD versus stock market. So benefits of investing in shares, that also I recommend. So now there is a fluctuation in market prices. எல்லாருக்கும் தெரியும் ஏன் மார்க்கெட் ஏறி இறங்குறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரியும் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஒரு டிமாண்ட் இருக்கும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்போ சப்ளை ஆக்சுவலாக ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதனோட ப்ரைஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தது டொமேட்டோ ப்ரைஸ், தக்காளியோட விலை எப்படிலாம் போச்சு, 200 வரைக்கும் டச் பண்ணு. இப்போ அப்புறம் 20 ரூபாய்க்கு வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா உங்களுக்கு விலை குறையும். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். ஸோ யார் நிறைய பையர்ஸ் வராங்க அப்படின்னும் போது மார்க்கெட் ஏறும். அதே மாதிரி யார் நிறைய செல்லர்ஸ் வரும்போது மார்க்கெட் குறையும். அதே மாதிரி பேங்க் ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் அது பண்ணாலும் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸ்பெகுலேட்டிவ் ப்ரெஷர் அப்படின்னு என்ன அர்த்தம், நிறைய இந்த ஃபைனான்ஸ் வச்சிருக்கவங்கலாம் ஃபர்தராக ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி அவளால் முடிஞ்ச அளவுக்கு கொட்டேஷன்ஸ் போடுவா. அது மூலமாக வர ப்ரெஷர், அதனால மார்க்கெட் குறையும், மார்க்கெட் ஏறும். சேஞ்ச் இன் கம்பெனிஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், தட் இஸ் மேனேஜ்மெண்ட் சேஞ்ச். அதனால சில வயலேஷன்ஸ் எல்லாம் இருந்தால் கம்பெனிஸில் அது மூலமாக சில பேட் நியூஸ் வந்தாலும் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஃபைனான்சியல் பொசிஷன், கம்பெனி சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, ப்ராஃபிட் குறைஞ்சி போய் அந்த மாதிரி நேரத்துலையும் உங்களுக்கு குறையும். ட்ரேட் சைக்கிள், அதாவது இப்போது நம்ம ட்ரேட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா T+2 இருக்கும். அப்போ ட்ரேட் சைக்கிள் மாறும் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன்ஸ். பொலிட்டிக்கல் ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நான் 5 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் திஸ் இயர் மே 25 ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கு, முக்கியமானது. அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் அதோட ஸ்டாட்டஸ்லாம் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இறங்கும். எக்ஸ்பெக்டட் மான்சூன் நல்லா இல்லை இருந்ததுன்னா ஒரு மார்க்கெட் குறையும். மார்க்கெட் நல்ல மான்சூன் நல்லா அது மார்க்கெட். ஸோ ஆயில் ப்ரைஸஸ், க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், அதனோட விஷயம் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அப்போ மார்க்கெட்டில் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கு கண்டிப்பாக இறங்கும். ஸோ சம் டிப்ஸ் ஃபார் பிகினர்ஸ். அதாவது நீங்கள் என்ன பண்ண பிகினராக இருக்கீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கப்பல் ஆஃப் லோ வேல்யூ ட்ரேட்ஸ், அதாவது ஒரு 50 ரூபா கீழே இருக்கிற ஷேர் எடுத்து ஒரு 25 ஷேர் 50 ஷேர் அப்படின்னு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது மூலமாக வர ப்ராஃபிட் மூலமாக எப்படி போயிட்டு இருக்கு மார்க்கெட்டுன்னு தெரியும். அதே மாதிரி எவ்வளோ ரூபாயில் வாங்கணும், எவ்வளோ ரூபாயில் வெளிவரணும் அதையே டிசைட் பண்ணணும். அப்புறம் லிமிட் ஆர்டர் போடுங்க. சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 55 ரூபாயில் ட்ரேட் ஆயிருக்குன்னா எனக்கு 53 ரூபாய்க்கு தான் வேணும், பை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 53 ரூபா போட்டு, சப்போஸ் அது 53 ரூபா 10 பைசா வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு 53 டச் பண்ணலன்னா எக்ஸ்பைர்டுன்னு வந்துடும். மறுநாள் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக 53 வாங்கிடலாம். ஸோ 2 ரூபா உங்களுக்கு குறையும். இப்போ நீங்கள் 55 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போது அதே 55க்கு வாங்கினீங்கன்னா அதுக்கு மேலே புரோக்கரேஜ் கட்டணும். ஸோ நெவர் பை ஆர் அண்ட் செல் ஃபுல் அமௌண்ட் இன் ஒன் கோ. ஒரு 25,000 வச்சுருக்கீங்கன்னா உடனே அந்த 25,000க்கும் வாங்கிடாதீங்க. ஒரு 5,000 5 ஆர்டராக பிரித்து, இல்லை 10,000 10,000 5,000 அந்த மாதிரி பண்ணுங்க. நெவர் ஆவரேஜ் லூசிங் ட்ரேட். அது எப்போ பார்த்தாலும் வந்து இப்போ குறைஞ்சி போயிருந்தேன்னா அப்படியே ஒரு ஆவரேஜ் பண்ணுறேன் பண்ணால் அது இன்னும் போயிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வாங்கினதை லாங் டேர்மில் விட்டுருங்க. ஏன்னா நம்ம சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட குரூப்போட பிரின்சிபலை மினிமம் 1 இயர் வச்சுக்கணும். மோர் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ ப்ராடக்ட் சர்வீசஸ் ஆர் லீடர்ஷிப் டிராமேட்டிக் இம்பேக்ட் இருக்கும். அதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கம்பெனியில், இல்லை ஒரு லீடர் சிஎம்டி மாறுறாரு, சேர்மன் மாறுறாரு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் மாற்றம். ஸோ அப்போ பழைய மாற்றங்கள் இருக்கும். நியர்லி 50% ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ரிசல்ட் இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு நாள் ஆயில் இண்டஸ்ட்ரி ஏறும், திடீர்னு சிமெண்ட் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட் ஏறும், திடீர்னு பேங்க் ஏறும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். டோன்ட் பை ஜஸ்ட் பிகாஸ் தே லுக் சீப்பர். கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இறக்கட்டி பார்க்கலாம். இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஸ், அதாவது அவள் என்ன மாதிரி வாங்குறான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியும் வாங்கலாம். நியூ ஹைஸ் சில ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை அது தொடும்போது என்ன ஆகும், அதுக்கு மேலே கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு. ஸோ எப்போ பார்த்தாலும் இறங்கிட்டே இருக்கும்போது வாங்கிட்டே இருக்கணுன்றதும் அவசியம் இல்லை. ஆமாம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது வேணும்னா ஒரு கூகுள் மீட் மாதிரி வாங்கினா உங்களுக்கு ஒரு 2 hour செஷன் எடுத்து கொடுக்குறேன். என்னோட நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. 9840474428. Thank you very much. So enjoy savings, enjoy profits and benefits. Thank you very much.